இந்த சிக்கல்னு பேர் வந்தது இந்த திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் போற வழியில இருக்கிற அற்புதமான ஸ்தலம். இப்ப சிக்கல், கீழ்வேலூர், தேவூர், நாகப்பட்டினம் ஒரே மார்க்கத்தில் இருக்கிற தலம். திருவாரூர் போனா 4 தலத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். திருவாரூர் அற்புதமான ஸ்தலம். இந்த திருச்சிக்கல்ல வசிஷ்டர் மேல் லோகம் சென்று தவம் செய்தார். வசிஷ்ட மகரிஷி அவருக்கு காமதேனு பசுவை தானமா கொடுத்தாங்க. காமதேனு பசு எந்த நேரத்திலும் என்ன வேணாலும் தரும். காமதேனு அந்த காமதேனுடைய பாலை கறந்து பெருமானுக்கு அபிஷேகம் செய்து தானும் பருகி அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அந்த காமதேனு பின்னாடியே வரும். வசிஷ்ட மகரிஷி சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் வசிஷ்டர். தல யாத்திரையில இந்த ஊருக்கு வந்தார். இந்த வசிஷ்டர் என்ன பண்ணினார், இந்த இடத்துக்கு வர்ற போது சிவ பூஜை பண்ணணும். அவருக்கு சிவலிங்கம் இல்லை. உடனே காமதேனுட்ட கேட்டார். அந்த காமதேனு பாலா சுரந்தது. அந்த பாலை தயிராக மாற்றினார். தயிரை பிறகு வெண்ணையாக மாற்றினார். வெண்ணையாக மாற்றி வெண்ணையினுடைய உருண்டையை எடுத்து ஒரு மரத்தின் கீழே அந்த வெண்ணெய் உருண்டையை கீழே வைத்து அதற்கு சிவபூஜை பண்ணினார். சிவபூஜை முடிச்ச உடனே என்ன பண்ணணும், அந்த லிங்கத்தை கரைத்து விடணும். அந்த வெண்ணெயை எடுத்து தான் சாப்பிட்டு விட்டு நிவர்த்தி செய்யலாம்னு சிவார்ப்பணம் சொல்லி அந்த வெண்ணெயை எடுத்தார். வெண்ணெய் வரல. இப்போ வெண்ணெய் எவ்வளவு லகுவான பொருள், யாரா இருந்தாலும் எடுத்து விடலாம். சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய பலவானாக இருந்தாலும் சரி, அதை சாதாரணமாக ஒத்தை விரல்களை தட்டிவிட்டால் நகர்ந்து விடும். ஆனால் வசிஷ்ட மகரிஷி என்ன பண்ணினார், இந்த வெண்ணெயை சிவலிங்கம் பூஜை பண்ணிவிட்டு சுவாமியாக பாவித்து விட்டு பிறகு அந்த வெண்ணெயை எடுக்க போனார். சிக்கலாக சிக்கிக் கொண்டது. அதனால அது பேர் சிக்கல்னு பேர். பூமியோட சிக்கனதுனால இதற்கு சிக்கல் அப்படின்னு பேர் வந்தது. இந்த சாமி பேரு வெண்ணெய் பெருமான்னு பேர், நவநீத பெருமான்.